வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து போயிட்டு இருந்தாரு. கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தப்பட்டு அவர்கிட்ட இதுக்கு முன்னாடியே விசாரணைகள் என்பது நடந்தது. இப்ப ரீசென்ட்டா அந்த விசாரணைக்கு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆஜராயிருந்தாரு. ஒரு நாள் முன்னாடியே மனுஷன் வந்து டெல்லிக்கு கிளம்பி போயிருந்தாரு. அந்த இடத்துல வந்து காலையில முதல் ஈவினிங் வரை அவர்கிட்ட வந்து சிபிஐ அதிகாரிகள் வந்து பல கேள்விகள் என்பது கேட்கப்பட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அந்த சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு கார்ல இருக்கக்கூடிய அந்த ரூஃப் டாப் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருந்து வெளியே வந்து எல்லா மக்களுக்கும் கையசைச்சு விஜய் அவர்களை பார்த்த உடனே பயங்கரமா கூச்சலை எழுப்பி அந்த இடத்த வந்து ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் டெல்லி முதல் எங்க போனாலும், ஏன் ஜம்மு காஷ்மீர் போனாலும், கன்னியாகுமரி போனாலும், எங்க பார்த்தாலும் அவருக்கு வந்து சரியான ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப ரீசெண்டா சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு விஜய் அவர்கள் வெளியே வரும்போது அத்துணை மக்கள் அந்த இடத்துல வந்து ஆரவாரப்படுத்தினாங்க விஜய் அவர்களை. இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, அரசியல் புரசலாக போயிட்டு இருக்கு. அதை உண்மைன்ட்டு சொல்றதா இல்ல பொய்யன்ட்டு சொல்றதான்னு தெரியல. பட் இந்த டாக்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி விடும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த அரசியல் பேசக்கூடிய நபர்கள் வந்து, அதாவது டிவிகேவுக்கு சார்பாகவும் அதிமுகவுக்கு சார்பாகவும் பேசக்கூடிய அந்த அரசியல் பேசக்கூடிய நபர்கள் வந்து, ஆஹா இது வந்து நல்லா இருக்கே, இந்த மாதிரி பேசினா ஒரு சில கட்சிகளுக்கு வந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயமாக அமையுமேன்ட்டு இதை வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்டிஏல போயிட்டு இணைய போகுது, அதாவது டிவிகேவும் அதிமுகவும் ஒன்னாக போகுது, அதிமுக கூட்டணியில டிவிகே வந்து போக போகுது. விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு 80+ சீட் வந்து கொடுக்க போறாங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கு வந்து சான்றாக பல விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, டிவிகே தலைவர் வந்து டெல்லிக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு. சரி, ஆரத்தீர அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்து பேசுவோன்னு தான் போயிருக்காரு. அந்த மனுஷனை இதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில வராமையே போயிடுச்சு. அதனால இந்த வாட்டி டிவிகே வந்து சரியா அவங்களுடைய காய் நகரத்துல வந்து கரெக்டா பண்ணுவாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து இப்போ அதிமுக இருக்கக்கூடிய இபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்குள்ள எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் போகவே இல்லை, டிவிக்கு வந்து அலையன்ஸ் வராங்கன்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் இது வரைக்கும் எங்கிட்ட சொல்லவே இல்லை, எங்கிட்ட பேசவே இல்லை அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல வந்து பாண்டிய அவர்களும் ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு. அதே சமயத்துல தமிழகத்தின் மாநில தலைவர், பிஜேபியோடைய மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க இந்த மாதிரி பேச்சுவார்த்தை போகுதா இல்ல போகலையாலாம் எனக்கு தெரியல, விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்காரு, சிபிஐ விசாரணை சம்பந்தப்பட்டு போயிருக்காரு. அவர் அங்க இருக்காரு, அவங்க அந்த இடத்துல என்ன பேசுவாங்கன்றது எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்ட்டு அவர் சொன்னது ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சிலர் வந்து எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, என்னங்க போற போக்க பார்த்தா கூட்டணி அமைஞ்சிட வேணுமோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இந்த அரசியலை அவதானிக்கக்கூடிய இந்த அவதானிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து அவருடைய காய் நகத்துல வந்து சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்டிஏ கூட்டணிக்கு போற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து இப்போ டிவிகேவே உருவாக்கிட்டு கடைசியில அவங்க வந்து கூட்டணி வந்து போக போறது இல்ல, எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேவரபிளா அமையும். இவர் பாத்தீங்களா, இவ்வளவு பிரஷர் கொடுத்தோம், ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகல, கரூர் ஸ்டாம்பீட்ல இந்த அளவுக்கு வந்து விசாரணைகள் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சொந்த வீட்லயே பிரச்சனை, இந்த டிவோர்ஸ் அப்படி இப்படின்ட்டு போயிட்டு இருக்கு. அத்தனையும் விஜய் அவர்களுக்கு வந்து அரசியலுக்கு வந்த பிறகுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலும் தலைவன் தனியா தான் நின்றுட்டு இருக்கான். கண்டிப்பா இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இவருக்கு வந்து வாக்கு வங்கி என்பது குவியும். அப்படி இல்லாம இவர் வந்து கூட்டணிக்கு சென்றாலும் இவருக்கு இன்னும் பெரிய பிளஸ் அப்படின்ட்டு இந்த அரசியலை அவதானிக்கக்கூடிய அந்த அவதானிகள் இப்படியெல்லாம் அவதானிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அரசியல் களம் என்பது சூடு பிடிச்சிருக்கு. ஏப்ரல்ல வந்து எலெக்ஷன் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. இனிமே ஒவ்வொரு அரசியல் கட்சியின் நகர்வுகளும் ரொம்ப ஆழ்மையாக பார்க்கப்படும் இந்த அரசியல் வட்டாரத்தில், இந்த அரசியல் ஊடகத்தில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. இதே சமயத்துல இப்போ டிஎம்கேவை சார்ந்திருக்கக்கூடிய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து பிரஷர் போட்டுட்டு இருக்காங்க. டிஎம்கேக்கு இத்தனை சீட் வேணும், ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு நிறைய சீட்ஸ் கொடுத்துட்டீங்க, நாங்க வந்து ரொம்ப நாளா இருக்கோம்ல, எக்ஸாம்பிளுக்கு வந்து விசிகாவா இருக்கட்டும், வந்து கம்யூனிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அது போன்ற கட்சிகள் வந்து டிஎம்கே கிட்ட எங்களுக்கு வந்து நிறைய சீட் கொடுங்க அப்படின்ட்டு டிமாண்ட் கிரியேட் ஆகிறதாகவும் இப்போ வந்து நிறைய அரசியல் பேசக்கூடிய அந்த இந்த அரசியல் ஊடகங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் சொல்றதெல்லாம் கேள்விப்பட முடியுது. உண்மையாவே இது வரைக்கும் நம்ம வந்து அரசியலை பத்தி பெருசா பேசுறது கிடையாது. பட் இதெல்லாம் கேட்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. எனிவேங்க, என்டிஏ கூட்டணியில் விஜய் இருக்கிறாரா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் 2-3 நாள்ல அதுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி இந்த அரசியல் சம்பந்தப்பட்டு பேசக்கூடிய அந்த கண்டென்ட்டை எடுத்து பேசக்கூடிய அந்த நபர்கள் வந்து 2-3 நாள் ஆன்சர் கிடைச்சிரும்பா. அது வரைக்கும் இந்த டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இது போன்ற நபர்கள் வந்து இதை வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எதிர்க்கக்கூடிய அந்த கட்சிக்கு வந்து இது வந்து ஒரு பயமாக அமையும் அப்படின்ட்டு வேற இந்த மாதிரி எல்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அரசியல் விமர்சகர்கள். இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துகிட்டு இருக்கு. எனிவேங்க, இது கூட்டணியா இல்ல கூட்டணி அமையுமான்றதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் விஜய் அவர்களுக்கு எங்கு சென்றாலும் அவருக்கு சிறப்புன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. எனிவேங்க, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.